கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதே, நான் உன்னை முழுசா அறிவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பைபிள்ல சங்கீதம் 139 அதிகாரம் 1வது வசனத்துல கூட இப்படி அழகா சொல்லி இருக்கு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதாவது தேவன் நம்மள மேலோட்டமா பார்க்கல, அவரு நம்ம இருதயத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகத்தோட முதல் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த முழு கதையையும் யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? கடைசி பக்கத்தை படிக்காம அந்த கதையோட உண்மையான அழகை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். சிலர் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்த்துட்டு உங்களை தப்பா எடை போட்டிருக்கலாம். உங்க கஷ்டத்தை இல்ல உங்க தோல்வியை மட்டும் அவங்க பார்த்திருக்கலாம். நீங்க தனியா சிந்தின கண்ணீரை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அதனால உங்க முழு கதையும் மாறிடாது. உங்க வாழ்க்கையோட முதல் பக்கத்தையும் இன்னைக்கு நீங்க கடந்து போற இந்த பக்கத்தையும் இன்னும் எழுதப்படாத நாளைய பக்கத்தையும் முழுசா தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் நம்ம தேவன் மட்டும்தான். சொல்ல போனா அவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு மனுஷங்க சொல்ற தீர்ப்பை விட தேவன் சொல்ற உண்மையை முழுசா நம்புங்க. அவர் இன்னும் உங்க கதையை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க கதை இன்னும் முடியல. ஏன்னா தேவன் எழுதுற கதை நடுவுல முடிஞ்சு போகாது. அவர் ஆரம்பிச்ச நல்ல காரியத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.